எங்கேயோ உடம்புல அடிபட்டா கூட, ஒரு கால்ல அடிபட்டா கூட கண்களில் இருந்துதான் நீர் என்பது வரும் தெரியுமா? உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்துவது என்பது நம்முடைய கண்கள் தானே. பிரிஞ்சிருந்த அப்பாவும் பொண்ணும் ஒன்றாக இணைகிறார்கள் என்று வர்ற மாதிரி ஒரு திரைப்படத்துல ஒரு சீன் இருக்குன்னு சொன்னா, அந்த சீனுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் வச்சிருப்பா. அதை கேட்கும் பொழுதே அல்லது அந்த சீனை பார்க்கும் பொழுதே நம்மையும் அறியாமல் கண்களிலே ஒரு நீர் என்பது வருகிறது என்று சொன்னால் அங்கே என்ன அர்த்தம்? நாம் அந்த பாத்திரத்தோடு ஒன்றிவிட்டோம் என்று அர்த்தம் வருகிறது அல்லவா? அதே போலத்தான் நாம் இறைவனின் பால் ஒன்றிவிட்டோம். அந்த நீரின் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய அந்த சந்திரனானவர் உணர்ச்சி வசப்படும் பொழுது, அவர் கொப்பளிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அந்த நீரானது கண்களின் வழியாக வெளிப்படுகிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிலர் மனம் உருக வேண்டும் பொழுது கண்களில் நீர் சொரிய வழிபடுகின்றனர். இவ்வாறு இறைவனை வழிபடும் பொழுது கண்களில் நீர் வந்தால் என்ன அர்த்தம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நீங்களே சொல்லிவிட்டீர்களே, மனம் உருக வழிபடும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டீர்கள். மனம் உருகி வழிபடும் பொழுது அந்த உருக்கத்தினுடைய வெளிப்பாடாக கண்களில் இருந்து நீர் என்பது வெளிப்படுகிறது. அவ்வளவுதானே. நம்முடைய கண்கள் என்பது நம்முடைய உடம்புல ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு பார்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான். எங்கேயோ உடம்புல அடிபட்டா கூட, ஒரு கால்ல அடிபட்டா கூட கண்களில் இருந்துதான் நீர் என்பது வரும் தெரியுமா? அதற்கு காரணம் என்ன? நமக்கு ஏதோ வலி என்பது வருகிறது. அதாவது உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்துவது என்பது நம்முடைய கண்கள் தானே. எங்கேயோ அடிபட்டா கூட கண்கள்ல ஜலம் வர்றது அப்படின்னு சொன்னா, இந்த நேர் எப்படி கேட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி இறைவனை வழிபடும் பொழுது வலிக்குமா என்ன? இறைவனை வழிபடும் பொழுது கண்களில் இருந்து நீர் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய மனமானது அங்கே இறைவனின் பால் ஒன்றிவிட்டது என்பதுதான் பொருள். நமக்கு பொதுவா பார்த்தோம்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்மை விட்டு அகலுகிறது, பிரிய நேருகிறது என்று வந்தாலும் சரி, அல்லது ஒரு பிரிந்த ஒரு விஷயமானது நம்மோடு இணைகிறது என்று சொன்னாலும் சரி, அது இணையும் பொழுதும் நம்மையும் அறியாமல் நம்முடைய கண்களில் இருந்து நீர் என்பது வரும். அந்த விஷயமானது நம்மை விட்டு அகலும் பொழுதும் கண்களில் இருந்து நீர் வரும் தானே. உதாரணத்திற்கு சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம பிராக்டிக்கலா பார்க்கக்கூடிய விஷயம், நிறைய பெம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டு வெளியூருக்கு போறா, வீட்டுக்கு போறா. அந்த மாமியார் வீட்டுக்கு போகும் பொழுது கல்யாணம் முடிஞ்சு இந்த மண்டபத்திலிருந்து கிளம்பும் பொழுதே பார்க்கலாம், அப்பாவை பார்த்து அந்த பெண் குழந்தை எல்லாம் அழுவா, அம்மாவும் சேர்ந்து அழுதுன்னு இருப்பா. நிறைய இடத்துல பாக்குறோம் இல்லையா? எதற்காக? இத்தனை ஆண்டுகளாக நான் செல்லமாக வளர்த்த என் மகள் என்னை விட்டு பிரிந்து செல்கிறாளேங்கிற எண்ணத்துல அப்பாவினுடைய கண்கள்ல இருந்து தண்ணி வர்றது. அதே ரிஃப்ளெக்ஷன் தான் அங்க குழந்தைகளோட உடம்புல இருந்தோம். அவளுக்கு பார்த்தோம்னா இந்த பெண் குழந்தையும் அப்பாவை பார்த்து அந்த பெண் குழந்தையும் அலறது அப்படின்னு வர்றது இல்லையா? இங்கே பிரிவினை என்று சொல்வதை போல மீண்டும் இணையும் பொழுது, எங்கேயோ ஃபாரின்ல போய் ஒரு குழந்தை படிச்சுட்டு வரா, இல்ல ஒரு பையன் ஃபாரினுக்கு போயிருக்கா, 5 வருஷம் கழிஞ்சுதான் திரும்பி வரான்னும் பொழுது அந்த ஏர்போர்ட்ல வேகமா இறங்கி வரும் பொழுது பார்த்தோம்னா அப்பாவும் பிள்ளையும் அப்படி கட்டி அணைச்சுப்பா. அப்பொழுதும் பார்த்தோமேனா அவருடைய கண்களில் இருந்து நீர் என்பது வரத்தானே செய்கிறது. இது எல்லாவற்றையும் விட ஒரு காமனான ஒரு விஷயம் கூட பார்க்கலாம். ஏதோ ஒரு திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பவுமே, அந்த திரைப்படத்திலே உள்ளம் உருகுவது போல ஒரு சீன் அப்படிங்கிறது வர்றதுன்னு சொன்னா, அந்த உள்ளம் உருகிய உடனேயே பார்த்தோம்னா நம்மையும் அறியாமல் கண்களில் இருந்து நீர் என்பது வரும். அது ஒரு ஆனந்தமயமான ஒரு சீனா கூட இருக்கும், அல்லது ஒரு சோகமான ஒரு சீனா கூட இருக்கும். சோகமான காட்சிகளிலே கண்களிலே நீர் வருவது என்பது இயற்கை. அதே சோகம் என்பது தீர்ந்து அங்கே 2 விஷயங்கள் ஒன்றாக இணைகின்றன வச்சுக்கோமே. உதாரணத்துக்கு ஒரு அப்பாவும் பொண்ணும், பிரிஞ்சிருந்த அப்பாவும் பொண்ணும் ஒன்றாக இணைகிறார்கள் என்று வர்ற மாதிரி ஒரு திரைப்படத்துல ஒரு சீன் இருக்குன்னு சொன்னா, அந்த சீனுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் வச்சிருப்பா. அதை கேட்கும் பொழுதே அல்லது அந்த சீனை பார்க்கும் பொழுதே நம்மையும் அறியாமல் கண்களிலே ஒரு நீர் என்பது வருகிறது என்று சொன்னால் அங்கே என்ன அர்த்தம்? நாம் அந்த பாத்திரத்தோடு ஒன்றிவிட்டோம் என்று அர்த்தம் வருகிறது அல்லவா? அதே போலத்தான் இங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் இறைவனின் பால் ஒன்றிவிட்டோம். எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இறைவா நீ கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். எனக்கு இத்தனை நாட்களாக துன்பம் என்பது வந்திருக்கிறது, அதுவும் நீ கொடுத்த விஷயம்தான். இன்றைக்கு அந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி நான் இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கும் நீதான் காரணம் இறைவா என்று சொல்லி அந்த இறைவனின் பால் மனம் ஒன்றி விடுகிறதல்லவா, மனம் லயித்து விடுகிறதல்லவா, அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த கண்களிலிருந்து வருகின்ற அந்த நீர் என்பது.
அது ஆனந்த கண்ணீராகவும் இருக்கலாம். இறைவா, நீ என்னை காப்பாற்றி விடுவாய், எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழல்ல இருக்கேன், நீ நிச்சயமா என்னை காப்பாத்திடுவேங்கிற ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாக கூட அந்த உள்ளமானது உருகி அதனுடைய வெளிப்பாடாகவும் கண்களிலிருந்து நீர் என்பது வரத்தானே செய்யும். இந்த நீர் அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே சந்திரன் என்கின்ற கிரகமானது முக்கியமான இடத்தினை பிடிக்கிறது. நம்முடைய மனோகாரகன் என்று சந்திரனைத்தான் சொல்லுவார்கள். அந்த சந்திரன் என்கின்ற கிரகம் அளவுக்கு அதிகமாக நம்முடைய உடம்பிலே வேலை செய்யும் பொழுது அந்த நீரை தரக்கூடிய, அந்த நீரின் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய அந்த சந்திரனானவர் உணர்ச்சி வசப்படும் பொழுது, அவர் கொப்பளிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அந்த நீரானது கண்களின் வழியாக வெளிப்படுகிறது. ஆக உள்ளம் உருகி ஒருவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார், ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார் எனும் பொழுது அவருடைய கண்களிலிருந்து அவரையும் அறியாமல் நீர் வருகிறது என்று சொன்னால் அது பக்தியினுடைய உச்சத்தை வெளிப்படுத்துகிறது. இறைவனின் பால் அவர்களுடைய மனமானது ஒன்றிவிட்டது என்பதைத்தான் அது காண்பிக்கிறது. நிச்சயமாக அவர்களுடைய பிரார்த்தனை என்பது சர்வ நிச்சயமாக நிறைவேறிவிடும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.